தமிழக அரசியல்ல இப்ப மிகப்பெரிய பேசுபொருள் என்ன தெரியுமா? முதல்வர் விஜய் தலைமையில புது கவர்மெண்ட் எடுத்திருக்க IAS அதிகாரிகளோட மாற்றம் தான். ஒரு பக்கம் திறமையான ஆபீசர்களுக்கு முக்கிய பதவி, இன்னொரு பக்கம் ஜோசியருக்கு கவர்மெண்ட் பொறுப்பான்ற சர்ச்சை. இந்த முடிவு தமிழக அரசியல்ல விவாதத்தை கிளப்பிருக்கு. என்ன நடந்தது, யாராருக்கு என்ன பதவி, மக்கள் ஏன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வாங்க. முதல்வர் விஜய் அரசு பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வேகமான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதன்படி பல முக்கிய IAS ஆபீசர்களுக்கு புதிய பொறுப்புக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் முதன்மை இயக்குனராக இருந்த MA சித்திக் அவர்களை நிதித்துறையோட கூடுதல் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. கவர்மெண்ட்டோட நிதிநிலையெல்லாம் சரி பண்றது, புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறது, பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது, இந்த மாதிரியான முக்கியமான பொறுப்புகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆபீசர்களை இந்த துறைக்கு கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா லீவில் இருந்த முருகானந்தம் அவர்கள் மறுபடியும் பணிக்கு திரும்பி இருக்காரு. அவருக்கு வருவாய் நிர்வாகமும் பேரிடர் மேலாண்மை துறையும் வழங்கப்பட்டிருக்கு. வெள்ளம், புயல், மழை பாதிப்பு இந்த மாதிரி காலங்களில் வேகமாக ஆக்ஷன் எடுக்கிற அதிகாரின்னு சொல்லி பேர் இருக்கு அவருக்கு. அதனால இந்த மாற்றத்தை பல பேர் வரவேற்கிறாங்க. அடுத்ததா கூட்டுறவு சங்கங்களோட பதிவாளராக இருந்த நந்தகுமார் அவர்களை இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தோட மேலாண்மை இயக்குனராக அவரை மாற்றிருக்காங்க. தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்கிற விஜயோட திட்டத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த IAS மாற்றத்தை விட பெரிய விவாதமாக மாறினது ஒரு ஜோசியருக்கு அரசு பணி வழங்கினதா தகவல் வெளியானது தான். அதாவது முதல்வரோட சிறப்பு பணி அதிகாரியா ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இதுதான் இப்போ சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிருக்கு. பல பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, கவர்மெண்ட்ல ஜோசியருக்கு என்ன வேலை? கவர்மெண்ட் முடிவெல்லாம் அறிவியல் அடிப்படையிலையா இல்லை ஜோசியத்தோட அடிப்படையிலான்றது தான். சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறது மக்களோட தேவைகள், திட்டங்கள், அறிவியல் சிந்தனை, நிர்வாக திறமை, இதெல்லாம் தான். ஜோதிடம்ன்ற தனிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் அரசோட நிர்வாகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகள்லாம் பல வருட அனுபவத்தோட கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்க அரசு முடிவுகளில் ஒரு ஜோதிடர் தலையீடு இருந்தால் அவங்க மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நிர்வாகன்றது தகவல் அடிப்படையிலையும் அறிவியல் அடிப்படையிலும் மக்களோட நலன் அடிப்படையிலும் தான் இயங்கணும், ஜோசியத்தால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த நியமனம் பற்றி பல தரப்பு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மொத்தத்தில் பார்த்தா முக்கிய துறைகளுக்கெல்லாம் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை போட்டிருக்கிறது விஜயோட வலிமையாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் சர்ச்சை ஏற்படுத்துகிற முடிவுகளை தவிர்த்துக்கணுன்றது தான் பலரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வேகமான வளர்ச்சி, சுத்தமான நிர்வாகம், மக்களோட நலன், இதுதான். இந்த புது நிர்வாக மாற்றங்கள் தமிழகத்தை உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போமா இல்லை சர்ச்சைக்கு வழிவகுக்குமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.